வணக்கம். இது பருதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட கைது. ஜாலில் திடீரென கரையொதுங்கிய அம்மனின் திருவுருவச் சிலை, மக்கள் பரவசம். குடும்ப தகராறில் நேர்ந்த மரணம், தடியால் தாக்கப்பட்டு 58 வயதுடைய நபர் உயிரிழப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகவின் உறுப்பினர் ஒருவர் கைது. ராஜபக்ஷக்களால் சுரேசலேவிற்கு ஏற்பட போகும் ஆபத்து. ஈஸ்டர் தாக்குதல் பலிகளை மைத்திரி பக்கம் திருப்ப முயன்ற சதி நகர்வு. குடும்ப தகராறில் நபர் தடியால் அடித்து கொலை. பெட்ரோலை 131 ரூபாவால் உடனடியாக குறைக்க முடியும், தரவுகளுடன் அம்பலப்படுத்திய கம்மன்பில. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கருணாகொட கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவை இலங்கை கடற்படையில் இணைத்துக் கொண்டு பிரித்தானிய கடற்படை அகாடமியில் பயிற்சி அனுப்பியமை தொடர்பில் விளக்கமளிப்பதற்காக ஆணைக்குழுவுக்கு வசந்த கருணாகொட அழைக்கப்பட்டிருந்தார். வசந்த கருணாகொட கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்பு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதேவேளை ஜோசித ராஜபக்ஷவும் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஜாழ் பலாலி வளலாய் கடலில் அம்மனின் திருவுருவச் சிலை ஒன்று நேற்றைய தினம் திடீரென கரையொதுங்கியுள்ளது. மிகவும் புராதனமாக காணப்படும் அம்மன் சிலையொன்று இவ்வாறு கரையொதுங்கியுள்ளது. இந்நிலையில் கடற்கரையில் அம்மன் சிலை கரையொதுங்கியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட நாட்கள் கடலுக்குள் இருந்ததால் சிலையின் சில பகுதிகளில் கடல் பாசிகளும் வடிவங்களும் காணப்படுகின்றன. அது மட்டும் அல்லாது கரையொதுங்கிய அம்மன் சிலைக்கு முதற்கட்டமாக புனித நீர் ஊற்றி தூய்மை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகளும் பூசைகளும் பக்தி பெருக்குடன் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பல தசாப்தங்களாக உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்த அண்மை காலத்தில் மக்கள் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பூர்வீக ஆலயத்தின் வரலாற்றோடு இதற்கு ஏதேனும் தொடர்பு இருக்குமோ என்கின்ற ஐயப்பாடும் பிரதேச மக்களுக்கு எழுந்துள்ளது. குருநாகல் வெள்ளவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தளவிட்ட பகுதியில் நேற்றைய தினம் இரவு குடும்ப தகராறு காரணமாக 58 வயதுடையொருவர் தடியால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கும் அவரது சகோதரருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஆத்திரமடைந்த சகோதரர் தடியால் தாக்கியதில் இந்த மரணம் நிகழ்ந்துள்ளது. இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் உயிரிழந்தவரின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வெள்ளவ போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஹம்பாந்தோட்டை மாநகர சபையின் பிரதி மேயர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை பகுதியில் வீதி சோதனையில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் அதிகாரிகள் காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவர் ஹம்பாந்தோட்டை மாநகர சபையின் பிரதி மேயர் என்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் 9ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். சுரேசலேவிற்கு சிறைச்சாலையில் வழங்கப்படும் சலுகைகளை பார்க்கும்போது சிறைக்கு செல்ல வேண்டும் என ஆசைப்படுவதாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் முறையான விசாரணை செயல்முறையை சீர்குலைக்க எதிர்க்கட்சியின் சில அரசியல் குழுக்கள் முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலேவுக்கு சிறைச்சாலைக்குள் அதிகபட்ச வசதிகளும் மருத்துவ வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவும் நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தியிருந்ததை ஜகத் மனுவர்ண சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கை பார்த்தால் அது இலங்கையில் 278 பேரை கொன்ற மற்றும் 500க்கும் மேற்பட்டோரை நிரந்தரமாக ஊனமாக்கிய ஒரு குண்டுவெடிப்பாகும். ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் இதில் நீதியை பெற்றுக் கொடுக்க நாங்கள் தலையிடுவதில் என்ன தவறு? நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் இது. ஏனென்றால் இந்த கொலையாளியை கண்டுபிடிப்போம் என்று கூறித்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். எனவே அது தொடர்பான விசாரணைகள் ஒரு முறையான வழிமுறையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும்போது, நீதிமன்றம் அதில் மிக சிறப்பாக செயற்படும் போது, காவல்துறையினரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் எந்தவொரு சார்புமின்றி இதில் செயல்படும் போது இதனை சீர்குலைக்க முயற்சிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் விசேடமாக சுரேசலை போன்றொருவரின் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால், சுரேசலை போன்றொருவரை எங்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை. அரசாங்கம் என்ற ரீதியில் அவரை பாதுகாக்கின்றோம்.
அவரை ராஜபக்ஷவிடமிருந்தே பாதுகாக்க வேண்டும் எனவும் அவரை உதயகம்மன் பிளவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவும் அவரை விமல் வீரவன்சமிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவும் ஏனென்றால் அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பது அவர்களிடமிருந்தே ஆகும் எனவும் ஜகத் மனுவர்ண தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இலங்கையின் சமகால வரலாற்றில் மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பு தோல்விகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளையும் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வையும் பாதித்த இந்த தாக்குதல் தொடர்பான உண்மை இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கள் பல ஆண்டுகளாக முன்வைக்கப்படுகின்றது. இந்த விசாரணை நகர்வில் கவனத்தை பெற்ற முக்கிய ஆவணங்களில் ஒன்றாக இதனை நாம் நோக்கக்கூடும். மேலும் அந்த உரையில் அவர் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டிய தகவல்கள் தெரிந்திருந்தும் அதனை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அரசு புலனாய்வுத்துறையின் முன்னாள் தலைவர் நிலந்து ஜெயவர்தன குறித்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். இவை அனைத்தும் அப்போது ஆளும் தரப்பாக இருந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் மீதும் அவர்களின் ஆட்சி மீதுமான குற்றச்சாட்டின் வெளிப்படைத்தன்மையாக இருந்தன. மேலும் இன்று நாம் கூறியது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று கூறி நிலந்து ஜெயவர்தன மீது அழுத்தம் செலுத்தப்படுவதாக தாம் கேள்விப்பட்டதாகவும் அன்றைய உரையில் கூறியிருந்தார். மேலும் இந்த உரையில் அவர் இன்னொரு முக்கிய அம்சத்தையும் முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள் உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்டவை என்றும் தாக்குதலுக்கு பின்னர் இஸ்லாமிய அரசு பொறுப்பேற்றிருந்தாலும் தாக்குதலின் திட்டமிடல் மற்றும் செயல்பாட்டில் உள்ளூர் வலையமைப்புகள் பற்றிய கேள்விகள் முழுமையாக விளக்கப்படவில்லை என்றும் வாதிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த பல்வேறு ஆணைக்குழு அறிக்கைகள், நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்தபோது 2022 நாடாளுமன்றம் முன்வைக்கப்பட்ட சில எச்சரிக்கைகள் மீண்டும் மேற்கோள் காட்டப்பட்டன. அதனால் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ உட்பட கத்தோலிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் பற்றி பேசத் தொடங்கிய போது ஹரின் பெர்னாண்டோ என்னை அழைத்ததால் நானும் அவர்களுடன் கலந்து கொண்டேன். நாங்கள் கத்தோலிக்கர்கள் அல்ல என்றாலும் நாட்டின் குடிமக்களாக இந்த விஷயத்தில் நாங்கள் வெளிவந்திருப்பதற்கு காரணம் அந்த வழியை நாங்கள் உணர்வதுதான். தகவல்களை எங்கிருந்து பெறுவதென்று கேட்டார்கள். நீங்கள் துப்பறிவாளர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் எங்களை ஊடகங்களுக்கு அழைத்து சென்ற எங்களிடம் விசாரணை செய்து எங்களிடமிருந்து தகவல்களை பெற்று எங்களை கைது செய்து எங்களை அமைதியாக்க முயன்றனர். குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் வெள்ளவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தல்வெட்டு பகுதியில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. 59 வயதான நபரை இவ்வாறு தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் வெள்ளவ காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் உடனடியாக விசாரணைகளை நடத்திய காவல்துறையினர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை உயர்ந்தவரின் சகோதரரை கைது செய்துள்ளனர். இக்கொலை குறித்து வெள்ளவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கத்தின் அண்மைய எரிபொருள் விலை குறைப்பையும் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை என பிவித்துறைகள் உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதயகம்மன் பில குற்றம் சாட்டினார். மன்னார் படுகையில் உள்ள எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவள அகழ்வாராய்ச்சி திட்டம் ஏன் நிறுத்தப்பட்டது என்பதற்கும் அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது 2026 பிப்ரவரி 28 அன்று ஈரான் போர் தொடங்கும் போது கச்சா எண்ணெய் பேரல் ஒன்றின் விலை $72.87 காணப்பட்டது. ஜூன் 29 அன்று இலங்கையில் எரிபொருள் விலை மாற்றப்பட்ட போது அதன் விலை $72.55 குறைவடைந்துள்ளது. போருக்கு முன் $293 இருந்த ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் ஒன்று தற்போது $20 குறைக்கப்பட்டு $414 விற்பனை செய்யப்படுகின்றது. இது இன்னும் $131 குறைக்கப்பட வேண்டும். அதிக விலைக்கு வாங்கிய எரிபொருள் இருப்பில் இருப்பதாக அரசு கூறும் காரணம் முற்றிலும் பொய்யானதாகும். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியன்று மத்திய கிழக்கு போர் தொடங்கிய போது தன்னிடம் 35 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பதாக கூறிய அரசு போர் தொடங்கி 12 நாட்களுக்குள் விலையை ஏற்றியது. உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை வாங்கியதன் மூலம் பெறப்பட்ட இடைத்தரகு பண ஊழலை மறைப்பதற்கே அரசு இவ்வாறு செயற்படுகின்றது. அத்துடன் இலங்கையின் பொருளாதார தற்சார்புக்கு மிக முக்கியமானதாக கருதப்பட்ட எமது நாட்டு எண்ணெய் அகழ்வாராய்ச்சி பணிகள் தற்போதைய அரசால் நிறுத்தப்பட்டது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.